சார் எல்லாம் மைக்க கொஞ்சம் இறக்குங்க சார். சொல்லுங்க ஐயா. மைக்க கீழே இருக்கு சார். முகம் தெரியல. மைக் இறக்குங்க சார். சார் மைக் இறக்குங்க. கொஞ்சம் கீழே இறக்கி போங்க. மைக்க நீங்க ப்ளீஸ் இறக்குனாதானே அவர் முகம் தெரியும். ஐயா சொல்லுங்க ஐயா. வா வா. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய 57வது நினைவு நாள் இன்று. தமிழன் தலைநிமிர்ந்து நடப்பதற்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அனைவரும் கழக கண்மணிகளும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களும் 2 மணித்துளிகள் மௌனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு அரசியல் களம் தனியாக இருக்கிறது. உங்களை அனைவரையும் நான் விரைவில் சந்திப்பேன். பின்னால பிடிங்க. மைக் கொஞ்சம் இறக்கணும். தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு நாள் இன்று. திராவிட கருத்தியலுக்கு அரியாசனம் தந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் இந்த மண்ணில் வாழ்ந்திருப்பாரானால் தமிழ்நாட்டின் அரசியல் இன்னும் கூர்த்திட்டப்பட்டு செம்மைப்படுத்தப்பட்டிருக்கும். அண்ணா மறைந்து 57 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது. ஆனால் இந்த மண்ணில் இன்று வரையிலும் அண்ணாயிசம் என்று சொல்லப்படுகின்ற அண்ணாவுடைய ஆட்சிதான் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. அது அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அல்லது அண்ணாவின் பெயர் கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், இந்த கட்சிகள் தான் அன்னை தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எனவே அண்ணாதான் எங்களுடைய அரசியல் திசை வழியை தீர்மானிக்கின்ற நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த அண்ணா ஊட்டிய அந்த இன உணர்வை, திராவிட இயக்கத்தின் லட்சிய சுடரை அணையாமல் பாதுகாக்க அண்ணாவுடைய நினைவு நாளில் திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் எங்களுடைய தோழர்கள், எங்களுடைய நிர்வாகிகள் ஒன்று திரண்டு எங்களுடைய இதயஞ்சலியை காணிக்காக்குகின்றோம். அண்ணா காட்டிய பாதையே எங்களின் பாதை. நாங்கள் திராவிட வழிவந்தவர்கள் என்று அண்ணா சொன்னார். அவரின் வழிவந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அண்ணா 1944 திராவிடக் கழகத்திலிருந்து 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய போது அண்ணா சொன்னார், இது திராவிட கழகத்திலிருந்து பிரிந்திருந்தாலும் இது ஒட்டுமாஞ்செடியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னார். அந்த வழியில்தான் திராவிட வெற்றிக் கழகமும் ஒரு கிளையாக, திராவிட இயக்கத்தின் ஒரு கிளையாக நாங்கள் விளங்கி கொண்டிருக்கின்றோம். எனவேதான் நீதி கட்சி உருவான தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தின் தோற்றுவாயாக இருக்கின்ற நவம்பர் 20 திராவிட வெற்றிக் கழகம் இந்த மண்ணில் உதயமாக இருக்கிறது. அந்த இயக்கத்திற்கு தமிழ் கூறும் நல்லுலகம் நல்லாதரவு தந்திர வேண்டும், ஆதரவு ஜனநாயக சக்திகள் எங்களை பாதுகாத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை அண்ணாவுடைய நினைவிடத்திலிருந்து வேண்டுகோளாக வைக்கின்றோம். திராவிட வெற்றிக் கழகத்தின் உருவாக்கப்பட்டு நவம்பர், டிசம்பர், ஜனவரி என்று 3 மாதங்கள் உருண்டோடி இருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு முத்திரை பதிக்கின்ற களத்தில் பெருத்த தாகத்தோடு திராவிட வெற்றிக் கழகம் களத்தில் நிற்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட வெற்றிக் கழகம் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பம் எங்கள் தோழர்கள் இருக்கிறது. அது குறித்த விருப்பத்தை ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். வருகின்ற 18ஆம் தேதி தலைநகர் சென்னையில்
பத்திரிகையாளர் மன்றத்தில் எங்களுடைய சட்டத்திட்டங்களை வெளியிட்டு எங்களுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவுபட விவரித்துவிட்டு பிப்ரவரி 28ஆம் தேதி தலைநகர் சென்னையில் எழும்பூரில் இருக்கின்ற சிராஜ் மஹாலில் எங்களுடைய பொதுக்குழுவை கூட்ட இருக்கிறோம். எங்களுடைய விருப்பம் என்ன என்பதை அன்று தெரிவிக்க இருக்கிறோம். ஆனால் நிச்சயம் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பம்தான் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் இதுவரையிலும் எந்த கட்சியுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ஆனால் சில அழைப்புகள் இருப்பதை நாங்கள் மறுதளிக்கவில்லை. இருந்தாலும் எங்களுடைய எண்ணம் என்ன என்பதை நாங்கள் ஏற்கனவே விவரித்திருக்கிறோம். அதன்படியே திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை பாதுகாக்க வேண்டிய களத்தில் நாங்கள் உறுதியாக இந்த தேர்தலில் பயணிப்போம். நன்றி.